السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் அதன் ஒரு அங்கமாக திகழ்கின்ற இந்த ஜும்ஆ உரையை செவிமடுத்து விழிப்புணர்வையும் புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 59வது அத்தியாயம் சூரத்துல் ஹஷ்ரிலே இடம்பெறுகின்ற 7வது வசனத்தின் இறுதி பகுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் வாயிலாக குறிப்பிடுகிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ், இந்த தூதர் எதை உங்களுக்கு தருகிறாரோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு உங்களை தடுக்கிறார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், தண்டிப்பதில் அல்லாஹ் கடுமையானவனாக இருக்கிறான் என்று அந்த திரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த தூதர் எதை தருகிறார்களோ அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், எதை விட்டு தடுக்கிறார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அண்டிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வீர்கள் என்றால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 59வது அத்தியாயத்தினுடைய 7வதாக இடம்பெறக்கூடிய இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறானோ, இந்த வசனத்தினுடைய முற்பகுதி, அதற்கு முந்தைய வசனங்கள், அதற்கு பிந்தைய வசனங்களை நாம் உற்று நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால்
தூதர் எதை தருகிறார்களோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எதை சொல்றான் தெரியுமா? போர்க்களத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பொருட்களை தூதர் பங்கிடுவார்கள். எப்படி பங்கிடுவார்கள்? அல்லாஹ் இட்ட கட்டளை அடிப்படையில் பங்கிடுவார்கள். யாருக்கு தரணுமோ எவ்வளவு தரணுமோ அவ்வளவு தருவார்கள். அதை நீங்கள் மன நிறைவோடு மன திருப்தியோடு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த போர்க்களத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பொருட்களுடைய பங்கீடு சம்பந்தமாகத்தான் அந்த வசனத்தின் வாயிலாக சொல்கிறார். அது அதை மட்டுமே குறிக்கக்கூடியது இல்லை. போர்க்களத்திலே ஒரு பொருள் வெற்றி கொள்ளப்படுகிறது, அதிலே எனக்கு ஒரு பங்கு வருகிறது என்று சொன்னால் என்னுடைய வாழ்நாள் முழுவதற்கும் அது என்னிடத்தில் நீடிக்குமா? இல்லை. ஒரு 10,000 ரூபாய் வருதா, இந்த மாசத்தினுடைய செலவினத்திற்கு எனக்கு போதுமானதாக அது இருக்கும். ஆக எந்த பொருளாதாரம் செலவாகி விடுமோ, எந்த பொருளாதாரம் என்பது முடிஞ்சு போயிடுமோ, அப்படிப்பட்ட அந்த பொருளாதார விஷயத்திலேயே அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னதற்கு நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன முடிவு எடுத்தார்களோ அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு பொருளாதாரம் சம்பந்தமாகவே அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தை விட போர்க்களத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பொருட்களை விட மகத்தானது எது? மார்க்கம், வழிமுறை, இபாதத்துகள், நம்முடைய ஒழுக்க வழிபாடுகள், நம்முடைய வணக்கங்கள் வழிபாடுகள், நம்முடைய ஒழுக்க வாழ்வியல் எல்லாமே அந்த பொருளாதாரத்தை விட மேலானதாக இருக்கிறது. அப்ப அதுல எவ்வளவு கவனமா நம்ம இருக்கணும். போர்க்களத்திலே வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தர்றாங்களா, அதை நீங்கள் மனம் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிமுறைக்கு மாற்றமான ஒரு முடிவை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தண்டிக்காம விட்டுருவானா? அல்லாஹ் தான் சொல்றான், மா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது, தூதர் எதை தருகிறார்களோ அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், உறுதியாக அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை விட்டு தடுக்கிறார்களோ அதை விட்டு முற்றாக விலகிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். தூதர் தன் புறத்திலிருந்து எதையும் சொல்ல மாட்டார். தூதருக்கு இறைவனிடத்திலிருந்து என்ன கட்டளை வருகிறதோ, என்ன விதத்தில் வழிகாட்டுதல் வருகிறதோ அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் என்றால், இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தூதர் காட்டிய அந்த தூய வழியில மட்டுமே பயணிக்கக்கூடியதாக இருக்கிறதா? தூதர் கற்றுத்தராத பல விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் புறையோடி போய் இருக்கிறதா என்று கேட்டால் எல்லோரும் உடனே கோரசா பதில் சொல்லுவோம், ஆமாங்க, தூதர் கற்றுக் கொடுக்காத பல விஷயங்கள் இருக்கிறது. தூதர் தர்கா வழிபாடை கற்றுக் கொடுத்தார்களா? பெரியார் அவுலியாக்கள் மீது பக்தியை கற்றுக் கொடுத்தார்களா? தட்டு தாயத்து தகுடுகளை கற்றுக் கொடுத்தார்களா? பில்லி, ஏவலு, சூனியம், மாயம், மந்திரம், பேய், பிசாசு இவைகளுக்கெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்ல இதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? எதுக்கும் இல்லை. இப்படி பலதுக்கு எப்படி இல்லையோ அந்த மாதிரி இந்த ரபீஉல் அவ்வல் மாசம் வந்த உடனேயே யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில்களிலே வைத்து மைக்கு போட்டு பாடப்படுகிறது. இந்த மௌலூதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? இந்த மௌலூதுங்கிற பேர்ல இந்த புத்தகம் சுப்ஹான மௌலூத் என்கின்ற பேரில் இந்த புத்தகத்தை தான் படிக்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய இறுதி பகுதி வரைக்கும் வாசித்து பாருங்கள், என்ன இருக்கிறது இதிலே. தூதருடைய பிறப்பை புகழ்கிறார்கள். தூதர் சாதாரணமானவர் இல்ல, அவர் பூமியில நடக்க மாட்டார், அப்படி ஆகாயத்திலேயே மிதப்பார். அவருக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, அவருக்கு வியர்வை வராது. அவர் மனித இனத்தை சேர்ந்தவர் இல்ல, அவர் ஒரு வேறு விதம். அவர் நூறு முகம்மது என்ற அந்த ஒளியை கொண்டவர் என்றெல்லாம் இந்த புத்தகம் சொல்கிறது. தூதருடைய பிறப்பை புகழ்கிறது. இதற்குள்ள என்ன இருக்கிறது? பொய் இருக்கிறது, இணை கற்பிப்பு இருக்கிறது, ஷிர்க் இருக்கிறது, மௌட்டீகம் இருக்கிறது, அறிவு கட்டத்தனம் இருக்கிறது. எல்லாமே இப்ப தமிழ்லயே வந்திருக்கிறது. நீங்க இந்த புத்தகத்துக்கு காசு செலவழிக்க வேண்டும் என்ற அளவுக்கெல்லாம் நிர்பந்தம் கிடையாது. நீங்க ஃப்ரீயா PDF டவுன்லோட் பண்ணலாம். சுப்ஹான மௌலூது தமிழ் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும், கூகுள் உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்து விடும். ஆனா இது கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக
அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சமூகத்தின் மீது அக்கறைப்பட்டு கொஞ்சம் அதுல அரபியும் இருக்கிறது, கூட தமிழும் இருக்கிறது, கொஞ்சம் குர்ஆனை வைத்துக் கொண்டு குர்ஆனை கொஞ்சம் படிச்சுட்டு இதை நீங்க படிச்சு பாருங்க, பெரிய அறிவு இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கத்தை அப்படி காரற்று கொடுத்தாங்க இது விளங்கும் என்பதெல்லாம் இல்லை. எவ்வளவு மௌட்டிகம், எவ்வளவு அறிவியல் இந்த புத்தகத்திற்குள்ளே இருக்கிறது. இதை புனிதமாக கருதுகிறார்களே. சாதாரண குர்ஆன் கூட சாதாரண அப்படி உட்கார்ந்து ஓதிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்றால் வெள்ளை விரித்து பூமாலை ஜோடனை செஞ்சு கொடியில் அமைத்து அதற்கென்று நறுமணங்களை பயன்படுத்தி நறுமணங்களை பூசி சாம்பிராணி புகையை வச்சு ஊதுவத்தி கொளுத்தி அத்துரு பூசி அதுக்கடுத்து வேற விதமான பலகாரங்களை எல்லாம் சமைச்சு குளிச்சு தூய ஆடைகளை உடுத்தி இப்படி எல்லாம் படிக்கணும், இது வர்க்கத்தை அறங்கோ அல்லாஹ்வுடைய அருளை கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு வேற எங்கேயும் கிடையாது. நம்முடைய மொஹல்லாக்களுடைய பள்ளிவாசல்கள்ல படிக்கப்படுகிறது, அதே விதமாக நம்முடைய வீடுகள்ல படிக்கப்படுகிறது. ஒரு துக்கமான விஷயம், யாராவது வருகிறாங்க அவங்களுக்கு குர்ஆன் ஓதுங்க, ஒரு நல்ல விஷயம். ஒரு வீடு திறக்க போறீங்க, ஒரு வியாபாரத்தை நீங்கள் துவங்கவிருக்கிறீர்கள் என்றால் இங்கு மௌலூத் ஓது, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் என்று சொல்லி ராகம் போடுகிறார்களே. இதற்குள்ள என்ன இருக்கிறது? பொய் இருக்கிறது, புரட்டு இருக்கிறது, சிறுக்கு இருக்கிறது, அறிவு கட்டத்தனம் இருக்கிறது, குர்ஆனுக்கு மாற்றமான விஷயம் இருக்கிறது, தூதருடைய போதனைக்கு மாற்றமான விஷயம் இருக்கிறது. நான் துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம், மரியமுடைய மைந்தனை அவர்களுடைய சமூகத்தார் எப்படி ஏற்றி போற்றி புகழ்ந்து விட்டார்களோ அப்படி ஏன் விஷயத்துல நடக்காதீங்க. ஃபைன்னமா அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியானாகவும் அவருடைய தூதராக மட்டும்தான் இருக்கிறேன். அதை தவிர நான் உங்களை போன்ற மனிதனை தவிர உங்களை விட்டு மேம்பட்டவன் ஒண்ணும் கிடையாது, மனித படைப்பில மேம்பட்டவன் கிடையாது. நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறையிலே ஒழுக்க வாழ்விலே நாம் மேம்பட்டிருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னானே, அவர்கள் தெளிவாக பிரகடனப்படுத்தினார்களே. அப்படியான அந்த பிரகடனத்திற்கு நேர் எதிரான விஷயம் இதற்குள்ளே இருக்கிறது. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுப்ஹான மௌலூதை ஏற்றுக்கொண்டவன் அதற்கு அடுத்த மாசம் படிக்க போறாங்க இந்த மொஹிதீன் மௌலூதாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை மௌலூதுகளாக இருக்கட்டும், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள முடியாது. குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை நிராகரித்துதான் தீர வேண்டும். அப்படி நம்ம அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்மை தூரமாக்கி விடுகின்ற அப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் இன்றைக்கு புனிதமாக கருதி பாடப்படுகிறது. இதுதான் தூதர் மீது நேசமா, இதுதான் தூதர் மீது முஹப்பத்தா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ரபியுல் அவ்வல் மாசத்தினுடைய பிறை பார்த்த அடிப்படையில் 9வது நாள்ல இருக்கிறோம். அந்த பிறையை ஏற்றுக்கொள்ளாமல் காஜி ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அல்லவா, அந்த அடிப்படையில் இன்னைக்கு 8வது பிறையில நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு அடுத்து இன்னொரு 4 நாள் போன பிறகு என்ன, மௌலூத் ஓதுவதோடு நிறுத்தாம அப்புறம் மீலாதை கொண்டாடுகிறார்கள். மீலாது ஜஷ்ன மீலாது நபி, நபியுடைய பிறப்பை பற்றிய விழா. எந்த மார்க்கத்திலே யாருடைய பிறப்பிற்கோ இறப்பிற்கோ முக்கியத்துவம் இல்லையோ, அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாமிலே இருந்து கொண்டு ஜஷ்ன மீலாது நபி, நபியுடைய பிறந்த நாளை பற்றிய விழா என்று சொல்லி விழா எடுக்கப்படுகிறது. அன்றைக்கு பேரணிகள் புறப்படுகிறார்கள், மாநாடு நடத்துகிறார்கள், பயான் செய்கிறார்கள், பள்ளிவாசல்களை வந்து ஜோடனை செய்கிறார்கள், விளக்குகளால் அலங்கரிக்கிறார்கள். இந்த மாதிரியான காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அரசாங்கமே முன் வந்து மீலாதுக்கு ஒரு விழா, மீலாதுக்காக விடுமுறை, பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை, அரசு விடுமுறை என்ற அடிப்படையில் இவைகள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கேட்பது ஒன்னே ஒண்ணுதான். இப்படிப்பட்ட இந்த மௌலூதுக்கு கொண்டாடப்படுகின்ற இந்த மீலாதுக்கு குர்ஆன்ல எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா? குர்ஆன் கட்டளை இடுகிறது, ஈமான் கொள்ளுங்கள், தொழுங்கள், ஜகாத் கொடுங்க, சதகா செய்யுங்கள், அதாவது தர்மங்களே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், நோன்பு வையுங்க, ஹஜ் செய்யுங்கள், தாய் தகப்பனுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், உற்றார் உறவினர்களை அரவணைத்து வாருங்கள், அவர்கள் கஷ்டப்படுகின்ற சமயத்தில் அவர்களுக்கு உதவுங்கள், இஹ்லாஸோடு உள தூய்மையோடு இருங்கள். இப்படி எக்கச்சக்கமான கட்டளைகள் குர்ஆன்ல இருக்கிறது. எங்கேயாவது ரபியுல் அவ்வல் மாசம் வந்துருச்சா அது நபிகள் நாயகம் பிறந்த மாசம் தான்,
அதனால மௌலூத் ஓதிக்க, அப்புறம் மீலாது கொண்டாடிக்கொள் என்று எங்கேனும் குர்ஆனிலே இருக்கிறதா? மொத்த குர்ஆன்ல 114 அத்தியாயம் எங்கேனும் இந்த கட்டளை இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள்ல எங்கேயாவது கட்டளை இருக்கிறதா? இல்லை. அதற்கு நேர்மாற்றமாக இருக்கிறது. இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ். இந்த மார்க்கத்திலே யாருடைய பிறப்பிற்கோ இறப்பிற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் என்றுதான் குர்ஆன்ல இருக்கிறது. அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக மௌலூத், அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக மீலாத் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ்ல இல்லை. சரி, குர்ஆன் ஹதீஸ்ல இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது எங்கேயாவது பிறந்த நாள் கொண்டாடினாங்களா? இன்றைக்கு புது கலாச்சாரம் வந்திருக்கிறது. நாம இல்லாம யாரையோ பார்த்து அப்படியே நம்மளையும் மாற்றி கொண்டு வருகின்றோம். என்னங்க திடீர் பிள்ளைக்கு புத்தாடை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு அவன் பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி யாரையோ பார்த்து காப்பி அடித்து இன்றைக்கு வேற ஒரு கூட்டமா நம்ம மாறிக்கொண்டு வருகின்றோமே. அந்த கலாச்சாரங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம புரிய வைக்கவில்லையே. நான் இப்படிப்பட்ட இந்த பிறந்த நாளை நபிகள் நாயகம் அவர்கள் கொண்டாடினார்களா? மொத்தம் 63 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். 40வது வயசு வரைக்கும் 39 வயசு வரைக்கும் அவங்க நபியா இல்லை. அதற்கடுத்து 40வது வயதில் இருந்து 63வது வயசு வரைக்கும் தூதராக இருந்தார்கள். மக்காவுல 13 வருஷம், மதீனாவுக்கு சென்று 10 வருடங்கள். இந்த மாதிரி மக்காவுடைய காலகட்டத்திலேயோ மதீனாவுடைய காலகட்டத்திலேயோ அவங்க தூதரா நியமிக்கப்பட்ட பிறகோ நியமிக்கப்படுவதற்கு முன்னாலேயோ எங்கேனும் பிறந்த நாளை கொண்டாடினார்களா? கேக்கு வெட்டினாங்களா? மற்றவங்க யாராவது பார்த்து மெழுகுவர்த்தி எல்லாம் ஊதி அணைத்து ஹாப்பி பர்த்டே யா முஹம்மத், ஹாப்பி பர்த்டே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்களா? ஆதாரம் இல்லையே. ஆதாரம் இல்லையேங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தான் கொண்டாடல. சரி, பெருந்தன்மையோட விட்டுட்டாங்க. அவர்களுக்கு பிறகு யார் அபூஜஹல் ஆட்சிக்கு வந்துடலையே. அவர்களுக்கு பிறகு நம்ம நாட்டினுடைய சீமையங்கன் ஆட்சி செய்யலையே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வருகிறார்கள். 2.5 வருஷம் அவர்கள் 2.5 வருஷத்துல 2 முறையாவது ரபியுல் அவல் வருமா இல்லையா? அவர்கள் கொண்டாடினாங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவ்வளவு நேசமோ கொள்ளை பாசமோ, அப்படிப்பட்ட அந்த தூதர் மீது உள்ள அந்த தேசத்தினுடைய வழிபாடாக தம்முடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருந்த அந்த சமயத்துல 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. எந்த ஒரு ரபியுல் அவலுக்காவது மீதாவது கொண்டாடினாங்களா? மௌலூதை ஓதினார்களா? அதற்கு அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 13 வருஷம் ஆட்சியில இருந்தார்கள். அவர்கள் கொண்டாடினார்களா? அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 வருஷம் ஆட்சியில இருந்தார்கள். அவர்கள் கொண்டாடினாங்களா? முஆவியா அவர்கள் 20 வருடத்திற்கும் மேலாக அவர்கள் கவர்னராக இருந்தார்கள். அதற்கடுத்து அவர்கள் தன்னையே ஆட்சியாளராக மன்னராக கருதி அறிவித்தார்கள், பரிணப்படுத்தினார்கள். அவங்க யாராவது செஞ்சாங்களா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களா? ஹுசைன் செய்தார்களா? இல்ல இன்னும் பிற இமாம்கள், பெரிய பெரிய இமாம்கள் என்று சொல்கிறார்களே, அபூ ஹனீஃபா அவர்கள், ஷாஃபி அவர்கள், மாலிகி அவர்கள், ஹம்பலி அவர்கள், இவர்களை யாராவது செஞ்சாங்களா? நமக்கெல்லாம் என்ன பாசம்! அவர் அல்லாஹ்வுடைய தூதர் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக இமாம் புகாரி அவர்கள், புகாரிங்கிற ஹதீஸ் கிதாபை தொகுத்தார்ல, அவர்கள் பிறந்தது புகாராங்கிற ரஷ்யா தேசத்தில் உள்ள ஒரு ஊர்ல. அவங்க இறந்து போனது மதீனாவுல. புகாரா எங்க இருக்கிறது, மதீனா எங்க இருக்கிறது? ஏன் பயணப்பட்டார்கள்? நாமும் பயணப்படுறோம். இங்கிருந்து கல்ஃபுக்கு போறோம், இங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போறோம், இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போறோம், இங்கிருந்து மலேசியாவுக்கு ஃபிளைட் ஏறுறோம், புர்ருக்கு போறோம், சிங்கப்பூர் போறோம். ஏன்? பொழப்புக்காக போறோம், காசு சம்பாதிக்கிறவங்களுக்காக போறோம். தீர்ப்பு ஒண்ணும் இல்லாம ஆய்ப்பட்டிருக்கிறது என்பதற்காக வேற வேற திட்டங்கள் நம்மிடத்துல. ஆனால் புகாரி அவர்கள் அங்கிருந்து அங்க போய் மௌத்தா போனோம். கல்வியுடைய தேடல் காரணமாக நாம பயன்பெற வேண்டும் என்பதற்காக அவங்க இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாங்களே. இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மீது மௌலூத் ஓதணும், மீளாது கொண்டாட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய அங்கமாக இருந்திருக்கும் என்றால் அவங்க அவ்வளவு செஞ்சிருப்பாங்க. இமாம் முஸ்லிம் செய்தார்களா? அபூ தாவூத் செஞ்சாங்களா? நஸீ செய்தார்களா? இப்னு மாஜா செய்தார்களா? வேற யாருமே செஞ்சா? யாருமே செய்யலையே. அதெல்லாம் இப்ப நவீனத்தினுடைய கண்டுபிடிப்புகளாக அல்லவா இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அவங்க எல்லோரையும் விட நமக்கு
பாசம் கூடிவிட்டது, நேசம் கூடிவிட்டது என்று சொல்ல வருகிறீர்களா? யார் இந்த மௌனத்தை பாடுறாங்களோ, மீனாவை கொண்டாடுகிறார்களோ அவர்களை பார்த்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி இது. கேட்டோமா? இதான் கேள்வி. கேட்டோமா? சொன்னோமா? மீண்டும் தியாகம் தியாகங்களை மேற்கொண்டோமா? கேள்வி இருக்கிறது. அதற்கு அடுத்து வாங்க. இப்ப குர்ஆன்ல இல்லை, தூதர் கொண்டாடவில்லை, தூதருடைய தோழர்கள் கொண்டாடவில்லை, அதே விதமாக எந்த பெரியார்கள், மகான்கள், எந்த இமாம்கள் யாரும் கொண்டாடவில்லை. அப்படியான ஒரு விஷயம் இன்றைக்கு சமூகத்தில் பழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இது மார்க்கமா இருக்குமாங்கிறது ஒரு சிந்தனை. இரண்டாவது, சரி ஓகே, மீலாதுமா கொண்டாடணும் அப்படின்னு முடிவாயிருச்சு இல்லையா? கொண்டாட வேண்டும் என்றால் முதல்ல ரசூலுல்லாஹ் எப்போ பிறந்தாங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம், பாசம், ஓகே கொண்டாடுறீங்க, கேட்க வெட்டுங்க. ஆனா எப்போ பிறந்தாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? எப்போ பிறந்தாங்க? ரபியுல் அவ்வல் 12க்கு பிறந்தாங்க. யார் சொன்னது? நீங்களா உன்னை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மாற்றம் ஆயிடுமா? அது பிறந்த நாள் ஆயிடுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ல பிறந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, இறந்தாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. ரபியுல் அவ்வல் 12வது அந்த பிறையிலே தான் அவர்கள் இறந்தார்கள். எந்த பிறையில? அவர்கள் மதீனாவுக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு 11வது அந்த வருடத்தினுடைய ரபியுல் அவ்வல் மாசம் 12வது அந்த பிறையில அவர்கள் மௌத்தா போனாங்க. இதற்கு பக்க ஆதாரம் இருக்கிறது. பிறந்தாங்க ரபியுல் அவ்வல் 12 என்பதற்கு எங்க ஆதாரம்? இல்லையே. பல கருத்துக்கள்ல ஒண்ணு எடுத்து படித்து பாருங்கள். வரலாற்று புத்தகங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. எல்லாமே நமக்கு வந்து டிஜிட்டல் வடிவத்தில் நமக்கு காண கிடைக்கிறது. அல் பிதாயா வன் நிஹாயா இமாம் இப்னு கஸீர் தொகுத்த வரலாற்று ரீதியான ஒரு சிறந்த புத்தகம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முந்தி இருந்த அந்த காலகட்டம், அதற்கு அடுத்து தூதருடைய காலகட்டம், தூதருக்கு பிறகு அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டம் வரைக்கும் இஸ்லாமிய உலகத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த புத்தகத்துல அவர்கள் இந்த பிறப்பு சம்பந்தமா சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் 12 என்று சொல்லப்படுகிறது. சொல்றவங்க யாரு? பல கருத்துக்கள். ரபியுல் அவ்வல் 12 மட்டுமானா இல்ல, ரபியுல் அவ்வல் 12 என்று சில பேர், இல்லைங்க ரபியுல் அவ்வல் 8வது பிறையில பிறந்தார்கள் சில கருத்து, ரபியுல் அவ்வல் 9, ரபியுல் அவ்வல் 10, ரபியுல் அவ்வல் 11, ரபியுல் அவ்வல் 12, இல்லைங்க ரபியுல் அவ்வல் 18, இல்லைங்க ரபியுல் அவ்வல் 27. பல கருத்துக்கள்ல ஒரு கருத்துங்க. 8, 9, 10, 11, 12, 18, 27 என்று பல கருத்துக்கள்ல ஒண்ணு. எந்த அளவுக்கு உற்று நோக்கி நீங்க பார்க்கலாம் என்றால் ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் எல்லாம் பிறந்தாங்கிறதுக்கு பக்கமான ஆதாரம் கிடையாது. அந்த மாசம் இருக்கு இல்லையா, டேட்டா விடுங்க, மாதத்திற்கே உறுதியான தகவல் இல்லை என்றால் எந்த நாளை வச்சு நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள்? எந்த நாளை வைத்து நம்முடைய சமூகம் அதை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறது? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பிறப்பு சம்பந்தமா சொல்லவே இல்லை என சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் திங்கட்கிழமையில் பிறந்தேன் என்று சொன்னாங்க. திங்கட்கிழமைங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு முறை வருதா? இல்ல 1000 வருஷத்துக்கு ஒரு முறை வருகிறதா? இல்ல, வாரம் வருகிறது. திங்கட்கிழமை என்பது யௌமுல் இஸ்னைன் என்று எதை அரபியிலே சொல்வார்களோ அது வாரம் வருகிறது. நீங்க வாரம் உட்கார்ந்துட்டு யா நபி ஸலாம் அலைக்கா, யா ரசூல் ஸலாம் அலைக்கா ராகம் போடுறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் திங்கட்கிழமையில் பிறந்தேன் என்று சொன்னார்கள். ரபியுல் அவ்வல் என்று சொல்லவில்லை, ரபியுல் அவ்வல் 12 என்று சொல்லவில்லை, திங்கட்கிழமை என்று சொன்னார்களே. வாரம் வருகிறது, வாரம் மீலாதை கொண்டாடுவீர்களா? வாரம் மௌலூத் ஓதுவீங்களா? ஓதுனா காசு கிடைக்குமா? சாதாரணமா இல்லை. இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு நான் கேட்கின்றேன், எதற்காக இவைகள்லாம் செய்யப்படுகிறது? இன்னும் ஏமாந்த சமுதாயமாக நாம் இருக்கிற காரணத்தினால் தான் இப்படியாக பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் பிரச்சாரம் செய்வதற்குரிய அந்த முஸ்தீப்புகள், முனைப்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டாமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையில் பிறந்தேன் என்று சொன்னார்கள். சரி ஓகே, ரபியுல் அவ்வல் 12 வச்சுக்கங்க, அது கரெக்டா திங்கட்கிழமையில வரணும் இல்ல?
திங்கட்கிழமை வரணும் இல்லையாங்க. இன்னைக்கு ரபியுல் அவல் 8, நாளைக்கு 9, அடுத்த நாள் 10, அடுத்த நாள் 11, அடுத்த நாள் 12. 12 எப்போ வருது? செவ்வாய்க்கிழமை வருது. அப்ப நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி திங்கட்கிழமை வர்ற மாதிரி எல்லாம் நீங்க செய்திருக்க வேண்டும். அதை பத்திய ஞானம் கிடையாது. ரசூலுல்லாஹ் திங்கட்கிழமை பிறந்தேனாங்களா? பிறை பார்த்த அடிப்படையில எதிர் வரக்கூடிய 16ஆம் தேதி, இந்த செப்டம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தான் கரெக்டா அந்த ரபியுல் அவல் 12 என்ற அந்த பிறை கணக்கு வரும். ஆனால் இந்த புற பார்த்ததை மதுரையில சில சகோதரர்கள் பார்த்த அந்த புறைய பல சமயங்கள்ல ஏற்றுக்கொள்ளாம அந்த கொள்கையை கடைபிடிக்கிற இந்த டவுன் காதி, தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காதி, அவர் இதையும் நிராகரித்து விட்டார். நிராகரித்த காரணத்தினால வியாழக்கிழமை, போன வியாழக்கிழமை ரபியுல் அவல் 1 என்று கணக்கெடுக்க வேண்டியது போன வெள்ளிக்கிழமை 1 என்று அவர்களுடைய கணக்கின்படி போய் கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னு கேட்டா செவ்வாய்க்கிழமை அல்லவா வருது, முரண்படுது. முரண்படக்கூடியது எப்படி நேர் வழியாக இருக்க முடியும், மார்க்கமாக இருக்க முடியும் என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்து இப்போ பிறந்த நாள் இந்த கலாச்சாரம் நம்ம வரைக்கும் வந்து தொலைத்திருக்கிறது. நாமும் கொண்டாட விட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கொண்டாடக்கூடியதை ஒண்ணு தடுக்காம இருந்துடும் அல்லது ஊக்குவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நாம மறந்தாலும் வீட்டுல போன் வந்துடும், நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதுக்குன்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்குறது என்ன, கேக் வாங்குறது என்ன, புத்தாடை வாங்குறது என்ன, அதுக்குரிய தயாரிப்பு என்ன என்றெல்லாம் நாம் கேட்கின்றோம். ஒருவருடைய பிறந்த நாள் மீண்டும் வருமா? உறப்புங்கிறது ஒரு முறை, இறப்பும் ஒரு முறை. குர்ஆன்லயே அல்லாஹ் அதை சொல்றோம். லா யதுகூன ஃபீஹல் மௌத இல்லல் மௌத்தல் ஊலா. ஒரு மௌத்தை தவிர வேறு மௌத் இல்லை. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வ குன்தும் அம்வாதன். அல்லாஹ்வை எப்படி நீங்கள் நிராகரிப்பீர்கள்? நீங்க ஒண்ணும் இல்லாம இருந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தான், பிறகு மௌத்தா போவீங்க, பிறகு அல்லாஹ் எழுப்புவான், அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இதான் குர்ஆன்ல உள்ளது. பிறப்பும் ஒண்ணுதான், இறப்பும் ஒண்ணுதான். அது எப்படி வருஷம் எப்படி வரும்? பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோமே, இது எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. அது அந்த கலாச்சாரத்திற்கு நாமும் பலியாகி இருக்கோம். அந்த கலாச்சாரத்திற்கு எந்த அளவுக்கு பலியா இருக்கோம்னா கொண்டு போய் தூதரோட அதை சம்பந்தப்படுத்தியாச்சு. நம்ம கொஞ்சம் பக்தி முத்தி போனவங்க எல்லாம் பாகிஸ்தான்ல நிறைய இருக்கிறாங்க. ஹெலிகாப்டர் விடுறாங்க, பிளைட்டர் விடுறாங்க, பெரிய பெரிய கேக்குகளை அதுக்குன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம பார்க்கணும். இப்ப கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். ஒருவர் பிறந்து விட்டார், அவருடைய பிறந்த நாள் மீண்டும் வருமா? என்னைக்கு அவர் அவருடைய தாயுடைய வயிற்றில் இருந்து பிறந்தாரோ அதுதான் அவருடைய பிறந்த நாள். அதற்கு அடுத்து வருஷம் ஹாப்பி பர்த்டே என்று சொன்னால் வருஷம் அவர் பிறக்கிறாரா? கேள்வி வருதா இல்லையா? உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, இன்னைக்கு 13ஆம் தேதி செப்டம்பர் மாசம் ஒரு குழந்தை பிறக்கிறது. இன்னைக்கு என்ன வருஷம்? 2024. அடுத்த வருஷம் கரெக்டா செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி வந்த உடனேயே ஹாப்பி பர்த்டே டு யூ என்று சொல்லி கேட்க வெற்றோமே, மெழுகுவர்த்தி அணைக்கின்றோமே. இந்த இடத்துல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அது அவருடைய பிறந்த நாளா? பிறந்தது 13ஆம் தேதி 9ஆம் மாசம் 2024. செப்டம்பர் வரும், 13 வரும், 24 வருமா? வராது இல்ல. 24 வந்தாங்க பிறந்த நாள், 24 வராது. காலம் என்ன பின்னோக்கிய போது முன்னோக்கி தானே போய் கொண்டிருக்கிறது. 2024க்கு பிறகு 25 தான் வரும், 26 தான் வரும், 36 தான் வரும். அடுத்து அப்படி முன்னோக்கி போய் கொண்டிருக்குமே தவிர பின்னோக்கி வருமா? பின்னோக்கி வரக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை அறிவு ஒளியை ஏற்றி வைத்த அந்த தூதரோடு சம்பந்தப்படுத்துகிறோமே, எவ்வளவு பெரிய குற்றத்தை, எவ்வளவு பெரிய தப்பை நாம் செய்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். தப்பு சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அறிந்தவர்கள் போய் சொன்னார்களா? கேள்வி இருக்கிறதல்லவா? ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் ஒருவராக இருக்கட்டும், பிறப்பும் ஒண்ணு, இறப்பும் ஒண்ணு. வருஷம் எல்லாம் வராது. பிறந்த நாள் என்று சொல்லி பிறந்த தேதியை கொண்டாடக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். 13 ஒவ்வொரு மாசத்திலையும் 13 வருகிறது. செப்டம்பர்ல ஒவ்வொரு வருஷத்திலையும் வருகிறது. மீண்டும் 24 வருமா அப்படிங்கிற அந்த கேள்வியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இது ஒரு மேற்கத்தியர்களுடைய கலாச்சாரம்.
அவன் வேற வேற விஷயங்கள்ல அறிவுள்ளவனாக இருப்பானே தவிர இவன் இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவு கட்டவன் தான் அவன். அப்படிப்பட்ட நம்மளுடைய அந்த கலாச்சாரத்தை நாம் பின்பற்றலாமா என்பதை கவனத்தில் கொண்டு இந்த பிறந்த நாள் அப்படிங்கிற இந்த கலாச்சாரத்தை விட்டு நாமும் விடுபட வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரையும் விடுவிக்க வேண்டும். கூடவே சேர்ந்து தூதருக்கு மீனாதன் கொண்டாடுறாங்களே, இது ஒரு 1ஆம் நம்பர் பைத்தியக்காரத்தனம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க இல்லையா? கொண்டாடுங்க. அவங்க அப்ப தூதரா இருந்தாங்களா? பிறக்கும் போது நபியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ஆமினா அவர்களிடத்தில் இருந்து பிறந்தார்களோ அப்ப அவங்க நபியா? இல்லையே. எப்ப நபி? பிறந்து 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம், இப்படி 39 வருஷம் முடிந்து 40ஆம் வயதிலே அவர்கள் ஜபலுன் நூர் என்கின்ற அந்த மக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த மலை, அந்த மலையிலே உள்ள ஹிராங்கிற அந்த குகையிலே அமர்ந்திருந்த அந்த சமயத்திலே, தஞ்சம் அடைந்திருந்த அந்த சமயத்திலே வானவர்கள் வருகிறார்கள். ஏற்கனவே ஓதுவீராக. மாணவிக்காரின் எனக்கு ஓத தெரியாது, பற்றி கட்டி அணைக்கிறார்கள், விடுக்கிறார்கள். ஓதுங்கள், ஓத தெரியாது, மீண்டும் கட்டி அணைக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் என்னுடைய எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் உடைந்து விட்டது, நான் உடைஞ்சு போனேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 3 முறை கட்டி அணைக்கிறார்கள். அதற்கடுத்து படைத்த உம்முடைய இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக், அவன்தான் மனிதனை கருவுற்ற சினை முட்டையில் இருந்து கொண்டு வந்தான். வரப்புகள் அக்ரம், மீண்டும் ஓதுவீராக உம்முடைய இறைவன் சங்கைக்குரியவன் என்ற அந்த வசனங்கள் வந்த பிறகுதான் அவங்க நபி. அதற்கு முந்தி வரைக்கும் நபியா? இல்லை. அதற்கு முந்தி வரைக்கும் அவர்கள் நேர்வழியில இருந்தாங்களா? இல்ல. வழிகேடு நான் சொல்லல, குர்ஆன் சொல்கிறது. நம்ம எல்லாம் ஓதுறோமே, வத்துஹா வல்லைலி இதா சஜா ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى. அடுத்த வசனம் என்ன? அடுத்த வசனம் என்ன? ووجدك ضالا فهدى. உம்மை வழிகேட்டிலே கண்டு அவன்தான் நேர்வழியை கொடுத்தான். 39 வருஷம் வரைக்கும் வழிகேட்டிலே நீங்கள் இருந்தீர்கள், 40ஆம் வயசிலே தான் உங்களுக்கு நேர்வழி. குர்ஆன் சொல்லுது. இன்னும் ஆதாரம் வேணுமா? குர்ஆனுடைய 42ஆம் அத்தியாயம் சூரத்து ஷூரா இறுதி 2 வசனத்துக்கு முந்தைய வசனத்தை வாசியுங்கள். வகதாலிக அவ்ஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, நம்முடைய கட்டளையில் இருந்து உயிரோட்டமான அந்த இறை செய்தியை நாம் தான் உங்கள் மீது இறக்கி கொடுத்தோம். உயிரோட்டமான இந்த செய்தி வருவதற்கு முன்னால், உயிர் கொடுத்து எழுப்புகின்ற உயிரோட்டமான இந்த செய்தி வருவதற்கு முன்னால், மாகுந்த ததரிமல் கிதாபு வலல் ஈமான், வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறியாது இருந்தீர்கள். வேதம்னா தெரியாது. அதே விதமாக ஈமான் என்றால் அதனுடைய அம்சங்கள் என்றால் என்ன என்று தெரியாது என்று எந்த தூதர் நமக்கு எல்லாவற்றையும் அறிவித்து கொடுத்தார்களோ அந்த தூதர் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றார். அப்போ பிறக்கும் போது அவங்க நபி இல்லை என்றால் நீங்கள் பிறப்பை கொண்டாடுகிறீர்கள் என்றால் வழிகேட்டை கொண்டாடுகிறீர்கள் என்று அர்த்தம். நேர்வழியை கொண்டாடலாம். நேர்வழியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய அந்த மாதத்திலே தான் குர்ஆனை இறக்கி கொடுத்தான். அதிலேயும் ரமலானுடைய அந்த கடைசி 10 இரவுகள், அதிலே வரக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகள், அந்த லைலத்துல் கத்ர், அதிலே தான் குர்ஆனை நாம் இறக்கி கொடுத்தோம். அப்ப அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை கேட்கணும். அந்த நேர்வழியை கொண்டாடலாமே தவிர இந்த வழிகேட்டை கொண்டாடலாமா? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மௌலூத் மீலாதுங்கிற அந்த கலாச்சாரத்தை விட்டு விலக வேண்டும். யாராக இருக்கட்டும், தூதராகவே இருக்கட்டும், அவர்களுடைய பிறப்பிற்கு இறப்பிற்கு இந்த மார்க்கத்திலே முக்கியத்துவம் கிடையாது. எதற்கு முக்கியத்துவம்? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம். என்ன ஆதாரம்? 2 ஆதாரத்தோடு முடிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளைகளை கொடுத்தான், ஆண் வாரிசுகளை கொடுக்கவில்லை. காசிம் என்ற ஒரு ஆண் வாரிசை கொடுத்தான். சிறு பிராயத்திலேயே அவர்கள் இறந்து விட்டார்கள். மதீனாவுக்கு போறாங்க, இப்ராஹிம் என்ற ஒரு ஆண் வாரிசு அவர்களுக்கு கிடைக்கிறது.
18 மாத குழந்தையா இருக்கிற அந்த சமயத்துல அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்கிறான். அந்த சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டார். எந்த அளவுக்கு அவர்களுடைய கவலை என்றால் அந்த கவலைகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறார்கள். வைன்னா பிஃபிராகிக யா இப்ராஹிம் மஹ்சூர், இப்ராஹிமை நீங்கள் இறந்து விட்டீர்கள், கவலைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறீர்கள், நான் உங்களுடைய பிரிவை கொண்டு நான் கவலை அடைகிறேன் என்று அந்த குழந்தையை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதெல்லாம் பார்க்க அன்னைக்கு பார்க்க சூரிய கிரகணம், சூரியனுக்கு கிரகணம் ஏற்படுகிறது. மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் பேசிக் கொண்டார்கள். இப்ராஹிம் இறந்துட்டாங்க அல்லவா, அந்த இப்ராஹிமின் மீது நபிகள் நாயகத்திற்கு அதிக பாசம் அல்லவா, அதனால இவர்களுடைய இறப்பிற்காக வானமே துக்கம் அனுஷ்டிக்கிறது. அவ்வளவு துக்கமான அந்த சமயத்திலையும் இந்த வார்த்தையை கேட்டவர்கள் கூறாங்க, வாங்க தோழர்களே, இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், என் மகனுடைய இறப்புக்காக வானம் துக்கம் அனுஷ்டிக்கிறதா? இல்லை, இந்த சூரியனும் இந்த சந்திரனும் அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகளில் 2 அத்தாட்சிகளாக இருக்கிறது. சூரியனுக்கும் கிரகணம் வரும், சந்திரனுக்கும் கிரகணம் வரும். இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய பல அத்தாட்சிகளிலே 2ஆக இருக்கிறது. லா யன்கசிஃபானி லிமௌதி அஹதின் வலா லிஹயாதிஹி, யாருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காக இதெல்லாம் ஏற்படாது, அப்படி சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு துக்கமான இந்த சமயத்திலையும் தம்முடைய சமுதாயத்தை சீர்படுத்துகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கெல்லாம் என்னங்க நேசம், அவர்கள் மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட நேசமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எந்த நபித்தோருடைய தியாகத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. தியாகம் செஞ்சாங்க, அந்த தியாகங்களை அங்கீகரித்து சொல்லவில்லை. அபூபக்கரை தவிர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். இது யகூலு லிசாஹிபிஹி, அவருடைய தோழர் சொன்னாரே இந்த முஹம்மதுக்கு என்று அபூபக்கருடைய அந்த நேசத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொன்னது என்ன? நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், முடியாத நிலையில இருக்கிறேன், என்னை யாரும் சந்திக்க வராதீர்கள் அபூபக்கரை தவிர. அந்த அபூபக்கர் தானே இமாமத்துக்கு நிறுத்தினாங்க. அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த அபூபக்கருடைய நேசத்தை அங்கீகரித்து அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண செய்தியை கேள்விப்பட்டு வருகிறார்கள். வந்து அவர்களுடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கிறது, உடல் மீது துணி போர்த்தப்பட்டிருக்கிறது, துணியை விளக்குகிறார்கள், விலக்கிவிட்டு அவர்களுடைய நெத்தியில முத்தம் பற்றுகிறார்கள். திபுத ஹய்யன் வமையிதா, உயிரோடு இருக்கும் போது நறுமணம் உங்களிடத்தில் இருந்து வந்தது, இன்னைக்கு மௌத்தா போயிருக்கிறீங்க, அப்பவும் மௌத்தினுடைய அந்த நாட்டம் உங்களிடத்தில் இருந்து வரவில்லை என்று சொல்லிவிட்டு லா யுதைக அல்லாஹு மௌத்தத்தை அபதா, அல்லாஹ் ஒருபோதும் 2 மௌத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டான், ஒரே ஒரு மௌத் தான். ஏன் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போதேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஒரு கூட்டமே திரண்டு இருந்தது. யார் சொல்றது? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த தோழர்களிடத்திலே வந்து அல்லாஹ்வை போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள், சொல்கிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், மன் கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மதை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அறிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது இறந்து விட்டார். ومن كان يعبد الله فهو حي لا يموت, யார் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களோ அல்லாஹ் நித்திய ஜீவியாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு மௌத் வராது, முஹம்மதுக்கு மௌத் வரும். இன்னக மய்யிதும் வ இன்னஹும் மய்யிதூன், அவர்களும் மௌத்தா போவாங்க, எதிரிகளும் மௌத்தா போவாங்க. தூதரே நீங்களும் மௌத்தா போவீங்க அல்லாஹ் சொல்லவில்லையா என்று யார் நம்ம எல்லோரை விட அதிகமாக தியாகம் செய்து நேசம் கொண்டு யாருடைய நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதரே அங்கீகரித்தார்களோ அந்த அபூபக்கர் அவர்கள் சொன்ன வார்த்தை சஹீஹுல் புகாரிலையும் நாம பார்க்கிறோம். ஆக முடிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களை நாம் புகழ வேண்டும். நேசத்தினுடைய புகழ்ச்சியுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவர்கள் வழிமுறையாக எதை நம்ம வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தார்களோ அந்த வழிமுறையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமான் அவர்களுடைய ஈமான மாதிரி, நம்முடைய இறையச்சம் அவர்களுடைய இறையச்சத்தை போன்று, நம்முடைய உள தூய்மை அவர்களுடைய உள தூய்மையை போன்று, நம்முடைய வணக்கங்கள் வழிபாடுகள், நம்முடைய ஒழுக்க வாழ்வியல், நம்முடைய குடுக்கல் வாங்கல், நம்முடைய அந்த விழிப்புணர்வான அந்த வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கையை மாதிரி
இப்படி அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்தானே தவிர அவர்களுடைய பிறப்பை கொண்டாடுங்க, நீங்க மௌலூதை ஓதிக்கங்க, நீங்க மீலாதை கொண்டாடி கொள்ளுங்கள் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை கிடையாது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த மார்க்கத்திலே தூதராகவே இருந்தாலும் அவர்களுடைய பிறப்பிற்கு இறப்பிற்கு முக்கியத்துவம் இல்லை, அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த அந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கின்றோமா என்பதிலே இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த மௌலூதை விட்டு விலகக்கூடியவர்களாக, பிறரை விளக்கக்கூடியவர்களாக, இந்த மீலாதை விட்டு விலகக்கூடியவர்களாக, பிறரை விளக்கக்கூடிய நல்ல சமூகமாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையை ஏவுங்க, எங்கெல்லாம் தீமையை பார்க்கிறீர்களோ அதை தடுங்கள், உங்களுடைய கரத்தால் தடுங்கள், அல்லது சக்தி இல்லை என்றால் உங்களுடைய நாவால் தடுங்கள், அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். உள்ளத்தால் வெறுத்து கூட நீங்கள் ஒதுங்கவில்லை, சரி ஓகே ஒடுங்க என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் பலவீனமான ஈமான் கூட உங்களிடத்திலே இல்லை என்று இப்படியெல்லாம் சொன்ன அந்த தூதர் தான் உதாரணத்தோடு புரிய வைக்கிறாங்க. என்ன? மஸலுல் காயிமி ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநிறுத்தக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கால்ல போட்டு மிதிக்கக்கூடியவர்களுக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கப்பல். அந்த கப்பல்ல 2 தளம் இருக்கிறது, மேல்தளம் கீழ்தளம். மேல்தளத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள், கீழ்தளத்திலே சில மக்கள் இருக்கிறார்கள். கீழ்தளத்திலே உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் பருகுவதற்கோ பயன்படுத்துவதற்கோ தண்ணி தேவைன்னா அவங்க மேல போய் தான் மேல்தளத்திலே உள்ளவர்களிடத்தில் இருந்துதான் பெற்றுக்கொண்டு வர வேண்டும். அவ்வாறான அந்த சிரமத்தை போக்க வேண்டும். நம்ம எதுக்குங்க அவங்கள போய் மேல்தளத்தில் உள்ளவர்களை, மேல்மாடியில் உள்ளவர்களை தொந்தரவு செய்யணும்? பக்கத்திலே கடல் இருக்கிறது, நீர் இருக்கிறது, இங்கே ஒரு ஓட்டையை போட்டு இப்படியே தண்ணி எடுத்துடலாமே என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். மேல்தளத்தில் உள்ளவர்கள் சரி அவன் ஏரியா, அவன் பகுதி, அவன் என்னவாவது செஞ்சு தொலைக்கட்டுமே என்று விட்டு விடுவார்கள் என்றால் கீழ்தளத்தில் உள்ளவன் மட்டும் அழிய மாட்டான், மேல்தளத்தில் உள்ளவனும் சேர்ந்து செத்து போயிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவமையோடு உதாரணத்தோடு நமக்கு சொன்ன விஷயம். மேல்தளம் என்றால் அறிந்தவர்கள், பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அறிந்தவர்கள், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அறிவு பெற்றவர்கள். கீழ்தளத்தில் உள்ளவன் பக்கத்திலே ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுத்துக்கலாமேங்கிற அளவிற்கு சிந்தனை கெட்டவன். சிந்தனை கெட்டவன் ஒரு காரியத்தை செய்யறானா சிந்தனை உள்ளவன் சீர்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவன் மட்டும் நாசமா போக மாட்டான், சேர்ந்து நீங்களும் நாசமா போயிருவீங்க என்று உவமையோடு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு இந்த விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறான். இந்த மௌலூதை பற்றியான விழிப்புணர்வு, மீலாதை பற்றியான அந்த விழிப்புணர்வை நாம் பெற்றிருக்கிறோம். இது குர்ஆனுக்கு மாத்தம், ஹதீஸுக்கு மாத்தம், மார்க்கத்திலே இல்லாதது என்றால் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விதத்தில் சேர்த்து வேண்டும். இல்லை என்றால் குற்றவாளிகளாக அல்லாஹ்விடத்தில் நாம் முகம் காட்ட வேண்டிய ஒரு அவலம் நமக்கு ஏற்படும் என்பதை கவனத்தில் கொண்டு அதுக்காக பொதுக்கூட்டம் போட்டுதான் பேசணும், அதுக்காக பெரிய திருமலை பிரச்சாரம் ஏற்பாடு பண்ண அதெல்லாம் கிடையாது. நம்ம கேட்ட இந்த செய்திகள் 10 ஆதாரத்தை சொன்னோமா ஏதோ ஒரு 2வது நம்ம மனசுல பதியும். என்னங்க பயானம் நல்லாதான் இருந்துச்சு, தம்பி நல்லாதான் பேசுறாப்புல, சில பேர் அண்ணன் வெளுத்தாரு, இது வேணும். நமக்கு போய் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லி மேம்பட்ட அந்த மக்களாக திகழக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். கூடவே சேர்த்து பலஸ்தீன நம்முடைய சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். 343வது நாளை கடந்து இன்னைக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் போர்க்களத்தில். ஏசி ரூம்ல கிடையாது, போர்க்களத்தில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு விலையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த சமூகம் இருந்தும் கூட அவர்களுக்கு உதவ முடியவில்லையே என்பது ஒரு பெரிய கையறு நிலை, ஒரு பெரிய அவமானம் என்பதை கவனத்தில் கொண்டு அந்த மக்களுக்கு இன்னும் தீர்வு வரவில்லை. நாம பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால நாம் வசிக்கின்றோம். அந்த வலிகளை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்து அவர்களுக்காக இருக்கிறோம் ஏந்தி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக
அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர யாரும் அவர்களை பாதுகாக்க முடியாது, அல்லாஹ்வை தவிர யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலை இன்றைக்கு அந்த மக்களிடத்தில் நாம பார்க்கலாம். அவர்கள் வெற்றியாளர்கள், அவர்கள் வீரர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து விட்டார்கள். அவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் நிரூபிக்கின்றோம். நம்மெல்லாம் ஒண்ணும் பெருசா செய்ய முடியாது, அக்கம் பக்கத்துல உள்ளவன ஒண்ணு செய்யல என்ற அந்த சமயத்துல நாம என்னங்க செய்ய முடியும்? ரெண்டே அவர்களை படிக்க வேண்டும். அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய சவாலை எதிர்கொண்டு நிற்கிறார்கள் என்பதை படிக்க வேண்டும். கூடவே சேர்ந்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக உரைக்கு திரையிடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.